நண்பா. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4 வருது. ஜூன் 4க்கு பிறகு காலிப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற ஏற்கனவே போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இப்பொழுது வெளியான புதிய அப்டேட். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு இறுதிக்குள் 7682 புதிய பஸ்கள். போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழ்நாட்டில் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் 7682 புதிய பஸ்களும் 1500 கூண்டு புதுப்பிக்கப்பட்ட பஸ்களும் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். திமுக அரசு ஆட்சி காலங்களில் அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அதிமுக அரசு கடந்த 2011-21 வரை ஆண்டுக்கு 1449 பஸ்கள் வீதம் 10 ஆண்டுகளில் 14,489 புதிய பஸ்களை அறிமுகப்படுத்தியது. அத்துடன் போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 2,349 கோடியே 47 லட்சம் வீதம் ஆண்டுக்கு ரூபாய் 23,494 கோடியே 74 லட்சம் கோடி வழங்கியது. ஆனால் திமுக அரசு 2006-2011 வரை ஆண்டுக்கு 3001 பஸ்கள் வீதம் 5 ஆண்டுகளில் 15,005 பஸ்கள் வாங்கியது. அத்துடன் போக்குவரத்து கழகங்களுக்கும் 2021-24 ஆண்டுக்கு ரூபாய் 7,375 கோடியே 68 லட்சம் வீதம் 4 ஆண்டுக்கு ரூபாய் 29,502 கோடி வழங்கியுள்ளது. கொரோனா தொற்று காலத்தில் புதிய பஸ்கள் வாங்காததால் தற்போது ஆயுட்காலம் முடிந்த பஸ்களை கழிவு செய்துவிட்டு புதிய பஸ்களை மாற்ற வேண்டியுள்ளது. கோர்ட் அறிவுரையை ஏற்று ஜெர்மன் வளர்ச்சி வங்கி மூலம் 2,213 டீசல் 500 மின்சார பஸ்கள் கொள்முதல் செய்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை மூலம் தற்போது கூண்டு கட்டுவதிலும் ஒப்பந்த நிலையிலும் உள்ளது. 2024-25 ஆண்டு இறுதிக்குள் 7682 புதிய பஸ்களும் 1500 கூண்டு புதுப்பிக்கப்பட்ட பஸ்களும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 300க்கும் அதிகமான புதிய பஸ்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு கட்டணமில்லா பயணச்சேவை தொடங்கப்பட்டு இதுவரை பெண்கள் 473 கோடியே 61 லட்சம் பயண நடைகளும், திருநங்கைகள் 28,62,200 பயண நடைகளும், மாற்றுத்திறனாளிகள் அவர் உதவியாளர்கள் 3 கோடியே 78 லட்சம் நடைகளும் பயனடைந்துள்ளனர். தற்போது 176 கோடி பயணிகள் தினசரி பயணிக்கின்றனர். முந்தைய அரசு காலத்தில் பஸ் விபத்தினால் ஆண்டுக்கு 1,201 உயிரிழப்புகள் ஏற்பட்டது. ஆனால் தற்போது 911 குறைந்துள்ளது. இந்த எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கடந்த 1998 ஆண்டு முதல் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு மாத ஓய்வூதியம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்கிய மாறும் அகவிலைப்படியை மாற்றி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இணையாக சதவீத அடிப்படையில் அகவிலைப்படி வழங்கப்பட்டது. போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான பற்றாக்குறை நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வரும் நிதி ஆண்டுகளிலும் புதிய பஸ்கள் வாங்கப்பட்டு பழைய பஸ்களை கழிவு செய்ய தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். இதே போன்ற போக்குவரத்துத்துறை டிஎன்எஸ்டிசி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.